பேனா கத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. இதை போய் அவங்க கொடுத்துட்டோம், நான் கையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்ரான்னு சொல்லிக்கிட்டு இப்படி நிற்கணுமா? என்னடா நியாயம் இது? தமிழர் பண்பாடே அப்படி இல்லையா? அடி வாங்கிட்டு சைலண்டாக நிற்க சொல்லி, அடித்தா திருப்பி அடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கு. சொல்லு. அண்ணா உங்களுக்கு நண்பர் தானே? காவல்துறை இல்லை, உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர் தாங்க. இங்கே வந்திருக்காரு, உங்ககிட்டயே கூட விவாதம்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு அநியாயமான முறையில் திமுகவுக்கு முட்டு கொடுக்காதீங்க, தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறதுக்குன்னு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு நம்ம எதுவுமே பேச முடியாதுமா. அந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்க. தாக்கப்பட்டவரே கைது பண்ணி குற்றவாளி ஆக்குறது எப்படின்னு சொன்னால், வேங்க வயலில் குடிநீரில் மலத்தை கலந்ததாக புகார் கொடுத்தவனே குற்றவாளிக்கு அழகு பார்த்த திராவிட மாடல் அரசு இங்கே அடி வாங்கின ஏர்போர்ட் மூர்த்தியை தூக்கி ஜெயிலில் போடுறது இது நீதியா? சொல்லுங்க. இதுல வர சீமான் சொல்லி தான் செஞ்சாரு. யாரு? ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி பேச சொல்றது சீமான் சொல்லி தான். சீமான் அதாவது கொஞ்சம் சைலண்டாக பேசுங்க. உறக்க பேசுனீங்கன்னா கேட்குற ஒரு மாதிரி கமாண்ட் காரி தூக்கும். காவல்துறை அதனுடைய கடமையை செய்யும். என்ன கடமை? காவல்துறை அதனுடைய கடமையை உங்களை அடிக்க வந்தோன்னா விட்டுட்டு உங்களை கைது பண்ணுறது காவல்துறை கடமை செஞ்சுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? ஸோ இவருக்கு முழுக்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. இது உண்மையா? இவருக்கு பெயில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் சப்போர்ட் பண்ண. வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அவங்க வேற கிளைண்ட்டை பார்க்கக்கூடாதா? இது என்ன மாதிரியான வாதத்தை நீங்கள் முதல்ல வைக்கிறதே நெறியாளராக இருந்துட்டு இது போன்ற வாதங்களை அண்ணன் மாதிரி ஆட்கள் சொன்னால் கூட நீங்கள் அதை காதில் வாங்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கறிஞர் தொழில் அது அவருக்கு, புரியுதுங்களா? அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய கேஸை பார்க்கலாம், நாம் தமிழர் கட்சியில் கூட இருக்கலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அவர் வேற வழக்குகளே எடுக்கக்கூடாது, வேற வழக்குகளே ஆஜராகக்கூடாதுன்றது இது எந்த விதமான நீதி? அது சொல்லுங்க. ஒரு வழக்கறிஞர்னு சொன்னால் அவங்க கட்சி இருக்கிற கட்சிக்கு கொள்கைக்கு மாற்றமான ஒரு வழக்கு வந்தால் கூட எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தொழில் அது, வழக்கறிஞர் தொழில் அது, புரியுதுங்களா? இது விடுதலை சிறுத்தை நம்ம தோழர் ரஜினிகாந்த் தான் திரும்ப சொல்கிறார். அதாவது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் வழக்கறிஞர் இப்போ அவங்க மனைவி ஏர்போர்ட் மூர்த்தி மனைவி அவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் கேஸை, அவங்க ஆஜராக இருக்கலாம், அவங்க வாதாடி இருக்கலாம். அதுக்கும் நாம் தமிழர் கட்சி ஏன் முடிச்சு போட்டு பேசுறீங்க? ஏன்னா இந்த விஷயத்தையே விசிகாவுடைய நிர்வாகிகள் தான் சில பேர் பண்ணதான் சொல்றாங்க. இதுல ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு அரச பயங்கரவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தான் தாக்கியிருக்காங்க. ஆனால் தாக்கினவங்களை விட்டுட்டு தாக்கப்பட்டவரை கைது பண்ணி சிறையில் அடைப்பது இது ஒரு விதமான அரசு. அவர் ஒரு கத்தியை வச்சு தற்காப்புக்காக கத்தின வீச்சு வச்சிருந்தாரு, அருவாள் வச்சிருந்தாரு. என்னடா சொல்றீங்க? அந்த கீ சைனில் கொடுக்குற கத்தி, அந்த சின்ன இது அதை வச்சு தன்னை தற்காத்துக்கு 4 பேர் அடிக்க வராங்க. பார்க்குறீங்களா இல்லை? வீடியோவில் செருப்பால் அடிக்கிறாங்க, இடுப்பில் குத்துறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவர் தன்னை தற்காத்துக்கு தனி மனிதனாக இருந்துட்டு அந்த ஒரு பேனா கத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. இதை போய் அவங்க கொடுத்துட்டோம், நான் கையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்ரான்னு சொல்லிக்கிட்டு இப்படி நிற்கணுமா? என்னடா நியாயம் இது? தமிழர் பண்பாடே அப்படி இல்லையா? அடி வாங்கிட்டு சைலண்டாக நிற்க சொல்லி, அடித்தா திருப்பி அடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கு. சொல்லுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அவர் என்ன நினைப்பார்? இல்லை, அது இதில் தடாரையும் சொல்கிறது நியாயம்தான். ஒருத்தர் அடிக்கும்போது எய்த்து அடிக்கிறாரு, அவங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து அடிக்கும்போது இவர் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? அதனால் வேறு தாக்கிறதுக்கு இவர் அங்கே மெயின் ரோடு, அவனுக்கு கல் காப்படா
செருப்பெல்லாம் எடுத்து அடிக்கிறானுங்க. அப்படி கல்ல தூக்கி அடிக்கிறானுங்க. அப்படி அடிக்கும்போது இவருக்கு வந்து வேற ஒண்ணும் இல்ல. கீ செயின்ல பார்க்குறாரு. கார் கீ செயின்ல அந்த சின்ன ஒரு எப்பயுமே ஒரு சின்ன நகம் கிகம் வெட்டுற மாரி ஒரு சின்ன இது இருக்கும். அந்த கத்திய வச்சு தான் அவரு வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து பெருசா ஒண்ணும் காயம் ஏற்பட்ட மாரி அப்படியே தெரியல. அவரை வந்து கைது செஞ்சிருக்கு இந்த அது தமிழக அரசு. காவல்துறை ரத்த காயம் வந்துருச்சு. 2வது போலீஸ்ல மெமோ போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி தையல் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து ஒரு ஒரு நடைமுறை அவ்வளோதான். அண்ணா ஒரு உங்களுக்கு நண்பர் தானே? இல்ல காவல்துறையினுடைய உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர் தான். நண்பர் தாங்க. இங்க வந்திருக்காரு, உங்ககிட்டயே கூட விவாதம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு அநியாயமான முறையில திமுகவுக்கு முட்டு கொடுக்காதீங்க. தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க. நான் முட்டு குடுக்கலங்க. அப்படின்னா சட்டம் ஏங்க அதனுடைய கடமை அடிக்க வந்து செய்யுது. ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு புகார் கொடுக்க போறேன்னு சொன்னா, டிஜிபி ஆபீஸுக்கு போய் புகார் கொடுக்க போறேன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஏசி வந்து அங்க நிப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஏசி கட்டுப்பாட்டுல இருக்கிற 4 இன்ஸ்பெக்டர் அங்க நிப்பாங்க. குறைஞ்சு 10-15 போலீஸ்காரங்க நிப்பாங்க. அப்போ நான் புகார் கொடுக்க போற நேரத்துல அந்த நேரத்துல அவ்வளவு போலீஸ் இருப்பாங்க. இப்போ இவர் வந்து அருள் பாமகவினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அருள் வந்து போறாரு. அவர் கூட போறதுக்கு தான் அவர் அங்க நிக்கிறாரு. அப்ப இவ்வளவு போலீஸ் பாதுகாப்புக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்து ஒருத்தரை தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னா, அப்போ இது வந்து ஒட்டுமொத்த திமுக தலைகுனிவு. இது ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து மோசமா இருக்கிறதுக்குன்னு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு நம்ம எதுவுமே பேச முடியாதுங்க. பேச முடியாதுமா, அந்த அளவுக்கு மோசமா ஏமா நடந்திருக்காங்க. அப்ப இவரு என்ன பண்ணணும், இந்த 4 பேரை பிடிச்சு கைது பண்ணி உள்ள போடணும், குண்டாஸ் போடணும், எல்லாமே பண்ணணும். பண்ணுமா இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அந்த 4 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எல்லாம் என்னோட மக்கள் தானே அடிச்சாங்க, என்ன சார்ந்தவங்க தானே அடிச்சாங்க, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் சொல்றாங்க. சரி, அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா நீங்க இவரையே கைது பண்ணி உள்ள போடுவீங்களா? இது இது எந்த விதமான விதிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டது இல்லை இது மாதிரி சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயம். தாக்கப்பட்டவரே வந்து கைது பண்ணி குற்றவாளி ஆக்குறது எப்படின்னு சொன்னா, வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்ததாக புகார் கொடுத்தவனே குற்றவாளிக்கு அழகு பார்த்த திராவிட மாடல் அரசு, இங்க அடி வாங்கின ஏர்போர்ட் மூர்த்தியை தூக்கி ஜெயிலில் போடுறது வந்து இது நீதியா? சொல்லுங்க. இது எவ்வளோ பெரிய அக்கிரமம், இது அநியாயம். இது நான் என்ன சொல்கிறேன், அரசு சொல்லியிருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது சார், தப்பு, நம்ம கவர்மெண்ட் கெட்ட பேர் வரும்னு சொல்லி காரி துப்பி இருக்கணுமா இல்லையா? எத்தனை வீடியோ வந்திருக்கு இல்லையா? அப்போ அத்தனை வீடியோ வந்திருக்கும்போது நீங்கள் அவரை சரசாரமாக கைது பண்ணி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரவுடி பையன், அவன் அந்த பையன், நான் என்ன சொல்கிறேன், அது விடுதலை சிறுத்தைக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் உள்ள விஷயம். ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளவனை பற்றி இழிவாக பேசியிருந்தான்னா அது அவருடைய விஷயம். நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகல. அதுக்காக வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்றேன். இது தொடர்ந்ததுன்னு சொன்னால் ஒரு ஒரு அசாதாரணமான சூழல் உருவாகும் எல்லா இடத்துலையும். இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், 100 பேரில் 200 பேர் கூட போகட்டும். அவர் அதில் ஒரு 2 பேர் ஏதோ ஒன்று இதுமாரி வந்து ஒரு அசிங்கமாக நடந்துட்டாங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு கரும்புள்ளி அமைஞ்சிடும். அது ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறேன்னா அதேமாதிரி நீங்கள் பேசுங்க. இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி வரம்பு மீறி பேசினாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அவர் மீது வந்து புகார் கொடுங்க, வழக்கு தொடுங்க. எவ்வளோ, ஏன்னா நீங்கள் கூட்டணி ஆச்சு. இப்போ அடிச்சுட்டு அடி வாங்கினவனே கைது பண்ணி உள்ளே போகிற அளவுக்கு உங்ககிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்ன திமுக கேட்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போ முன்னாடியே அதை செஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமா இல்லையா? இன்னைக்கு வந்து நான் என்ன, இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது தான் அறம். அந்த அடிப்படையில் தான் இப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து எனக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன உறவு? ஒன்றுமே இல்லை. திருமாவளவனுக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கும் உறவு. இன்னைக்கு திட்டிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், ஆனால் உறவு இருக்கா இல்லைங்களா? இருந்தாலும் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி பாதிக்கப்பட்டார்ன்றதுக்காக தான் நம்ம அவருக்கு ஆதரவாக இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த செஞ்சது தவறு. இது நீங்கள் வந்து இதுக்கு அவர் பேசியிருந்தாருன்னா அவர் பேசுனது நம்ம கைத்தட்டி வரவேற்கல. யார் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் திருமாவளவனை பற்றி அசிங்கமாக பேசியிருந்தா அதை நம்ம எப்போவுமே அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு ஒரு விதமான ஒரு வன்மத்தை விதைக்கிறது என்பது அது நமக்கெல்லாம் பிடிக்காது, அது வேறு விஷயம். அதே நேரத்தில் வந்து இந்த செயலுக்கு அவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் உடனே வந்து ஒரு அறிக்கையாச்சும் கொடுத்துருக்காங்க, இது தவறு, இது போல் வந்து தவறான செயலில் ஈடுபடுறவங்கள நான் கட்சி விட்டு நீக்குவேன்னு சொல்லியிருக்கலாம். அமைதியாக காக்குறாரு. ஐடி விங்க்கு விடுதலை சிறுத்தை ஐடி விங் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த தாக்குதல் தொடுத்த பசங்களை வந்து போராளி மாரி சித்தரிக்கிறாங்க. அப்படின்போது இதுக்கு திமுக வந்து கூட்டணி தர்மத்துக்காக
அப்படியே தோல் கொடுத்து சார் அவங்கள கொஞ்சம் நில்லுங்க சார். கேளுங்க. நாங்க கூட்டணி தோல் தர்மத்துக்காக தோல் பண்ணல. கொடுத்து அப்ப சட்டம் அதனுடைய கடமையை என்ன செய்யுது. சட்டம் மண்ணாங்கட்டி சட்டம் கம்முன்னு இருங்க. இல்ல, சட்டம் இல்ல சட்டம் யார் சொல்லாதீங்க. மேல தப்பு சட்டம் அப்படின்றது சட்டம் எல்லாரும் சார் அறிஞ்ச யார் ஒரு மேல விஷயம். தப்புங்கிறது யாருமா சொல்லணும்? யார் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதெல்லாம் வீடியோ காட்சி வெளியானாலாம் சொல்ல இயலாது. சட்டம் இப்ப நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்றத்துல நீதிபதி தான் சொல்லுவாரு, இது இவனார் செஞ்ச தப்பு, இவங்க தான் இந்த தப்பு இதுல செஞ்சிருக்காங்க வர சீமான் அப்படின்னு நொட்டுறது. பண்ணணும். சீமான் சொல்லி தான் செஞ்சாரு. யாரு ஏர்போர்ட் முத்தி அப்படி பேச சொல்றது சீமான் சொல்லி தான். சீமான் 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 நான் என்ன சொல்றேன், சீமான் வந்து ஒரு கூட்டத்துக்கு அவர் கூட்டத்துக்கு இவர் போறாரு, இவர் கூட்டத்துக்கு அவர் வர்றாரு என்பது ஒரு தோழமை சக்தியாக தான் பயணிக்கிறாரு. இருக்கிறா இல்லைங்களா? சீமான் வந்து மற்ற தலித்திய அமைப்புகள் கிட்ட தொடர்பே வைக்கக்கூடாதா? மற்ற தலித்திய தலைவர்கள் கிட்ட தொடர்பே வைக்கக்கூடாதா? இது எந்த வகையான அரசியல் இது? இப்படி ஒரு வன்மத்தை வந்து பொதுத்தளத்தில் கட்டிட்டு வராங்க. இப்போ நீங்கள் கூட ஆரம்பத்தில் கேட்டிங்களா, வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் எப்படி ஆஜராகினாங்க, இவங்க சொல்லி தான் அதுவா அப்படின்னு. அவர் வழக்கறிஞர் தொழில் அவருக்கு. இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஒரு வழக்கு கொடுத்தாலும் சரி, நான் ஒரு வழக்கு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டார். கிளைண்ட்டுக்கு ஆதரவாக நடந்துக்குவார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நீட் விஷயத்துக்கு முதல்ல வந்து வழக்கு போட்டு ஜெயிச்சது நளினி சிதம்பரம் தான். காங்கிரஸினுடைய சிதம்பரத்துடைய மனைவி தான். நளினி தான் வழக்கு போட்டாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள் அண்ணனை. ஆனால் அவர் என்ன கிளைண்ட்டு, அவங்க எடுத்த கிளைண்ட்டு, அதுக்கு ஆதரவாக அவங்க ஆஜரானாங்க. இதே வந்து நம்ம மல்லையா வந்து ஆதரவாக வழக்கறிஞர் யாருன்னு சொன்னால், முன்னாள் பாஜக மத்திய அமைச்சராக இருந்து மரணித்த அவர் பேர் என்ன, நல்ல பேர், அவர் வந்து ஆஜராகியிருந்தார். இப்படி நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. எதிர்மறையான விஷயங்களுக்கு வந்து வழக்கறிஞர் தொழில், வழக்கறிஞர் தொழில், அது யார் வேணாலும் யாருக்கு அதுக்காக வந்து அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, அந்த கட்சியே அது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, இது நாள் வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து இது குறித்து எதுவுமே பேசல, ஒரு அறிக்கை கூட வெளியிடல, தப்பு எங்க பக்கம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. ஏமா எங்க பக்கம்தான் தப்பு இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருடைய ஆனா நியாயத்தின் பக்கம் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. பக்கம் அப்படி எல்லாம் நிக்க முடியாது. ஒரு கட்சியில அவங்க தொண்டனை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது பாரு, கட்சியில அவங்க கட்சி தொண்டன் தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அதை சரின்னு தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர பொது வெளியில எல்லாம் பேச மாட்டாங்க. அடிச்சு சரின்னு சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் பொது வெளியில எதுவும் இத பத்தி பேச மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, எதிர்பாராத விதமா நடந்துருச்சு, அந்த மாதிரியாவது பேசிருக்காங்க. அவங்க சொல்லி இந்த செயல் நடக்கல, திருமாவளவன் சொல்லி இது நடக்கல, அது 100க்கு 100 உண்மை, எனக்கே தெரியும். அந்த பசங்க கூட அவர் வாய் திறந்து சொல்லல இல்லையா? அது எதுக்கு வாய் திறந்து சொல்லணும்? அவர் கட்சியில நாளைக்கு அவன் இது மாதிரி நமக்கே அந்த பயலுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் கட்சியை விட்டு எல்லா பேரும் போயிடுவானா இல்லை வெளியில? அது எப்படி ஒரு தலைவரா இருந்துட்டு அதை எப்படி சொல்ல முடியும்? அது அந்த இடத்துல போகாதீங்க. என்னங்க லூசு? தாக்குதல் தொடுக்கிறது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாம இருக்கலாம். தாக்குதல் தொடுத்த பிறகு தெரியுமா இல்லையா நம்ம கட்சிக்காரன ஒரு அறிக்கை, இது போன்ற வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது கடமையா இல்லையா? அவர் கூப்பிட்டு அவங்கள சொல்றாரு, என் கட்சி தொண்டனை விட்டு கொடுக்குறது எப்படின்னா, விட்டு கொடுக்கறதுன்னா விட்டு கொடுக்கறது இல்லை, இது போன்ற விஷயங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு, அது அறம் இல்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப எந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்க வந்து அமைப்பாய் திரளும் புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க, நம்மை பற்றி அப்படி பேசுவார்கள், இப்படி பேசுவார்கள், அதை பண்ணுவார்கள், இதை பண்ணுவார்கள், பொய் பேசுவாங்க, உண்மைக்கு முரணாக பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க, இருந்தாலும் நாம் அமைப்பாக தான் திரையிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதிருக்கீங்க. அப்போ ஏட்டு சுரக கூட்டுக்காகாதுன்ற கணக்கு தானே உங்கள் புத்தகத்தில் உள்ள வரிகளும். அப்போ இதுல இருந்து இன்னொரு கேள்வியை வைக்கிறாங்க, அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து தலித்துக்களை அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துறாரு, அந்த சமூகத்துக்காக எதுவுமே பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. அவரு தலித்துகளுக்கு பண்ணுனா பண்ணலைன்னா எனக்கு என்னம்மா? அதானே எங்களுக்கு தேவை, திமுக காரனுக்கு தேவை ஓட்டு. அவர் திமுக பண்ணான்னா பண்ணலன்னா, ஆதரவா இருந்தான்னா ஆதரவா இல்லைன்னா என்ன? எங்களுக்கு திருமாவளவன் தேவை, திருமாவளவன் மூலமா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் தேவை. இதுதான் திமுகவுடைய நிலை. புரியுதுங்களா? இப்ப கரெக்டா சொன்னா ரூட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க. இங்க பாரு, எங்களுக்கு என்ன தேவை, அதை பத்தி தேவையே இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி அவர் தொண்டர்களுக்கு செய்யலைன்னா அவன் எப்படி தொண்டை அவர் கூட இருப்பான்? தலைவன் வந்து தொண்டர்களுக்கு அவர் செய்யலைன்னா தலைவன் இது வந்து தொண்டர்களுக்கு செஞ்சாரு செய்யலைன்னு அண்ணனும் பேச முடியாது, நானும் பேச முடியாது.
இது அவர் கட்சி, அவங்க பட்டியலின மக்கள், அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாம பேச வேண்டிய விஷயம் ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி மட்டும்தான். திமுக ஏன் இப்படி வந்து தவறா நடக்குது? ஏன் இப்படி ஒரு தனிநபர் மீது அரசு பயங்கரவாதத்தை ஏவுது? இப்போ பாருங்க, நேத்து ஜாமீன் கேட்டா ஜாமீன் குடுக்கல. அவர்கிட்ட மறுபடியும் கஸ்டடி கேட்குறாங்க. கஸ்டடின்னு சொன்னா காவல்துறை விசாரணை. என்ன பெரிய வழக்கு இது, புலன் விசாரணை நடத்துறதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கஸ்டடின்னு கேட்குறாங்கண்ணா போலீஸு. இதில் என்ன விசாரணை நடத்த போகிறாங்க சொல்லுங்க? அப்பட்டமாக காவல்துறைக்கு முன்னாடியே நடந்த ஒரு அலங்கோலம். அவரை வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கஸ்டடி எடுக்கிறாங்கன்னா, அப்போ என்ன அர்த்தம்? கஸ்டடி வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அப்போ இதுதான் திமுக அரசினுடைய பழிவாங்கும் செயல். புரியுதா உங்களுக்கு? அதாவது எல்லா வழக்கையும் கஷ்டம். இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலை கேஸில் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அந்த கொலை யார் நடத்தினா, யார் தூண்டுதல் நடந்தது, எதுக்காக நடத்தினாங்க, அதுக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரை விசாரித்தோம். இன்னும் உண்மை தெரியல. ரெண்டாவது இவர்கிட்ட இருந்து இன்னும் கன்ஃபெஷன் வாங்கி, வாக்குமூலம் வாங்கி, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் கொண்டு போகணும்னு சொன்னால் கஸ்டடி வாங்குவாங்க. அல்லது ஊழல் பண்ணிடுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி பண்ணார் இல்லைங்களா? அப்படி தானே? செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை கஸ்டடி கேட்டாங்களா இல்லையா? போலீஸ் கஸ்டடி. அது எதுக்குன்னா புலன் விசாரணை பண்ணி அந்த ஊழல் பண்ண காசை எங்கே வச்சுருக்கேன், அண்ணங்கிட்ட கொடுத்துருக்கியா, இல்லை முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கியா, இல்லை அது புலன் விசாரணை. இதுக்கு கஸ்டடி கேட்குறது சாதாரணமான இது வந்து 75 கேஸுன்னு சொல்லாது. உண்மையிலே பார்க்க போனால் கொலை முயற்சி வழக்கு வேற தொடர்ந்துருக்காங்க. 307 போட்டிருக்காங்க. இது முன்னாடி ஐபிசியில் 307, இப்போ பிஎன்எஸ்ல என்னன்னு தெரியல செக்ஷன். இது கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ கொலை முயற்சி வழக்கம் அந்த செக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸ் போகிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தியிருக்கு. குண்டாஸ் போகிறதுக்கான அப்போ இது முழுக்க ஒரு அரச பயங்கரவாதம் தான் ஒரு தனி மனிதன் மீது ஏவி இருக்கு. அவர் போய் நிற்கிறாரு, அவங்களா வருவானுங்க, சண்டை போடுறானுங்க, அவங்களா அடிக்க வர்றானுங்க. அதை தடுக்கிறவனே பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போடுறது, அடிக்கிறவனை விட்டுறது என்பது முழுக்க திராவிட மாடல் அரசு என்பது ஒரு பாசிச பயங்கரவாத அரசு மாரியே நடந்துக்கு. ஏற்கனவே நம்ம உதாரணம் சொல்லலாம். சவுக்கு சங்கருக்கு அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணாங்க, கையை உடைச்சாங்க ஜெயிலில் வச்சு. ஒரு குண்டாஸ் போட்டு உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணதுக்கப்புறம் இன்னொரு குண்டாஸ் போட்டாங்க. நம்ம ரெட்ஃபிக்ஸு ஜெரால்டு ஃபிளிக்ஸ் மேலே ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்காகவே அவரை கைது பண்ணி ஒவ்வொரு கோர்ட்டாக அலைய வச்சு, பெண்களை வச்சு எஸ்கார்டு கொண்டு போய் இப்படியெல்லாம் பண்ணாங்க. பார்த்தீங்களா இல்லை? எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்நிலையில் இது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கையாளர் வராக்கியை 2019 வழக்கம். புரியுதுங்களா? சிபிசிஐடி ஆஃபீஸில் வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போயிருக்காரு. அங்கே அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க வராக்கியை. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து அதாவது ஒன்று திமுகவுக்கு ஜால்ரா பண்ணணும், எதிராக பேசணும், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அப்போ இது எந்த விதமான ஒரு மனநிலையோடு தமிழக அரசு செயல்படுது? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக பேசணுன்னாலும் அதிமுக கூட அப்படி செய்யலையே. ஏன் நீங்கள் வந்து இப்படி பழி வாங்கும் நிலையிலே திமுக கொண்டு போகிறீங்க? இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் முதல்வராக இருக்க லாய்க்கு இல்லையே. இப்போ திமுக முழுக்க பழிவாங்கும் நிலையில தான் இருக்கு, மக்களுக்கான ஆட்சியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏமா அவருக்கு என்னமா வாய் புளிச்சதோ மாங்காய் ஆமாம், புளிச்சதோ கற்று வச்சிருக்காரு அண்ணன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அரசு வந்து நீதி வலுவாமல் ஆட்சி செய்யக்கூடிய அரசு. காவல்துறை கொஞ்சம் சும்மா இருங்க சார், கொஞ்சம் மொல்லமா பேச. நீங்க பேசும்போது நான் இருந்தேன். இல்ல நானே நீங்க அதை சொல்லுங்க. கொஞ்சம் அதிக, அதாவது கொஞ்சம் சைலண்டா பேசுங்க. உறக்க பேசுனீங்கன்னா கேட்குற ஒரு மாதிரி கமாண்ட் வந்து காரி தூக்கும். காவல்துறை அதனுடைய கடமையை செய்யும். என்ன கடமை? காவல்துறை அதனுடைய கடமையை உங்களை அடிக்க வந்தா விட்டுட்டு உங்களை கைது பண்றது காவல்துறை கடமை செஞ்சுதா? பாருங்க, காவல்துறையில இவர் புகார் கொடுத்துருக்கணும். இவருக்கு இவர் அடிக்க வந்தவனா இருந்தாலும் அவனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப புகார் கொடுத்தாதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? இப்போ ரோட்லயே ஒரு கொலை நடக்குதுன்னா காவல்துறை அங்க நின்றுதுன்னா குற்றவாளி யாருன்னு சொன்னா அவங்க மீது கைது பண்ண மாட்டாங்க. அந்த கொலை உண்டவங்க வந்து உயிரோட பொழைச்சிட்டு வந்து புகார் கொடுக்கணும். அப்படிதான் இவங்க சொல்லுவாங்க. ஆதாரம் இருந்துமே கைது பண்ணல. இல்ல ஒருத்தர் செத்துறாம ஒருத்தர் என்ன ஆதாரமா? வீடியோ ஆதாரம் தானே இருக்கு. இந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் யாருகிட்ட போய் எப்ப போய் செல்லும்? நீதிமன்றத்துல தானே அதை கொடுக்க முடியும்.
நீதிமன்றத்துல கேஸ் நடக்கும்போது அதான் நீங்க கேஸ ட்ரெயின் போடலீங்க ஐயா. பாருங்க, நீங்க அவங்க தாக்கணுங்க மீது வழக்கே போடலையே நீங்க. அவங்க மீது அதுக்கப்புறம் தானே அது நீதிமன்றத்துக்கு போவோம். இப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்து இப்ப இவர் மூர்த்தியுடைய வழக்குலயே அதை காட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி வீடியோ இருக்கு பாருங்க. ஏன்டா நான் எப்படி அரசு தரப்புல எப்படி முட்டாளமா பேச பாருங்க. திமுக காரனுக்கு வர வர மூளை மணிக்கு ஏங்க போய் நம்ம வழக்கறிஞர் மூர்த்தியுடைய வழக்கறிஞர் காட்டுவார்லங்க நீதிமன்றத்துல. நானே சொல்றேன், யார் மேல மூர்த்தியுடைய குற்றம் வழக்கறிஞர்கள் காட்டுட்டுங்க. நான் சொல்றது அந்த பாதிப்பு ஏற்படுத்திய குற்றவாளிகள் மீது எஃப்ஐஆர் போடாதது ஏன்? அது திமுகவுடைய தவறு தானே. எஃப்ஐஆர் போடப்பட்டதாக புகார் இல்லையா சார்? சும்மா புகார் இல்ல புகார் கொடுத்துட்டாரு, அடுத்து புகார் ஆனா கொடுத்துட்டாரு. தலைமறைவு ஆயிட்டாங்க 3 பேரு அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அந்த 3 பேரு உங்களால பிடிக்க முடியாதா? புகார் கொடுக்கப்பட்டது, பின்பு புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதியப்பட்ட எஃப்ஐஆரில் அவர்கள்தான் காயம் ஏற்பட்டதை தவிர அவர்கள் மற்ற மூவருக்கும் எந்த விதமான காயம் இல்லை. ரெண்டாவது இப்ப எவ்வளவு பெரிய அசிங்கம் கேவலம் தெரியுமா? ஒரு டிஜிபி ஆபீஸ் முன்னாடி, போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி, அதிகாரிக்கு முன்னாடி ஒரு அத்துமீறிய செயல் இப்படி செஞ்சிருக்காங்கன்னா இப்ப பொதுவான இடங்கள்ல இவங்க எப்படியெல்லாம் அத்துமீறுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது என்ன வட இந்தியாவா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எங்க அரசுக்கும் எந்த விதமான நாங்க மூர்த்தி மேல நாங்க மூர்த்தி நான் சொல்றேன், மூர்த்தி அவங்க இடத்துக்கு போய் ஏதாவது கலாட்டா பண்ணும்போது அப்போ நான் தாக்குதல் நடந்தா நம்ம சாதாரணமா பார்க்கலாம். ஒரு டிஜிபி அலுவலக ஒரு காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்ல தான் சார் நடக்குது. மெயின் ரோட்ல நீங்க பேசும்போது வேற சொல்றீங்க குற்றவாளி இருக்க மாட்டீங்களா? ஒருத்தர் கொலை பண்ணதுக்கு போனாலும் டே ஸ்டேஷன் இருக்கு இங்க வானடா பிரச்சனை பெருசாயிடும்னு நினைப்பான். புரியுதுங்களா? திருடுறவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கா, இங்க திருடா பிரச்சனை பெருசாயிடும்னு நினைப்பான். இருக்கா இல்லைங்களா? அப்ப காவல்துறை மீது அப்படி ஒரு அச்ச உணர்வு குற்றவாளிகளுக்கு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்க ஒரு டிஜிபி ஆபீஸ் அவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் நின்றுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அத்துமீறல் நடக்குது, இப்படி ஒரு அராஜகம் நடக்குது. அதுக்கு குற்றவாளியை நான் கைது பண்ணல, அவங்களுக்கு காயம் இல்லை, காயம் ஏற்பட்டிருக்கு, இவரால தான் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு தருவா, அவங்களால இவருக்கு காயம் ஏற்படல. இப்படி இந்த டக்கால்ட்டி பேச்செல்லாம் திமுக காரன் மட்டும்தான் பேச முடியும், வேற எவனாலையும் பேச முடியாது. இப்போ இதுக்கு பின்னாடி திமுகவே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு தாக்குதல் நடந்த கொஞ்ச நேரத்திலே செய்தியாளர் சந்திப்புல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சொல்லியிருந்தாரு, இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்காங்க, திமுக தான் திருமாவளவன் அவர்களை ஏவி விடுறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இவர் 10-15 எம்எல்ஏ நாளைக்கு போட்டி போட்டார்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பாதிக்க போகுது, அதனால இவரை நாங்கள் ஒடுக்க போறோம். இது ஏமா வாய்க்கு பார்த்தாம பேசுறீங்க? இவர் மேல நடந்த நிகழ்ச்சி தவறு. ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்தது தவறு தான். அது என்னை பொறுத்த மட்டும் நான் உண்மையை தான் பேசுவேன். அதே சமயத்தில் அது நீதிமன்றம் தான் அது தவறா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தான் சொல்லணும். வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது தவறுதான் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி பேசுறாரு, காவல்துறை சட்டத்தின் நீதியின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சொன்னாரா இல்லையா? அப்ப கைது பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு நீதியின் அடிப்படையில் செயல்படலன்னு தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இவர் என்ன சொன்னார்? இல்ல காவல்துறை சரியா நீதியோடு செயல்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப காவல்துறை இது ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது தவறான். ஒன்னா இருங்க, ஒரு நிலையில இருங்க, இப்படி இருங்க இல்ல இப்படி. காவல்துறை அதனுடைய கடமையை செய்து என்ன செய்யுதுன்னா காவல்துறைக்கு முன்னாடிதான் இந்த அசம்பாவம் நடந்திருக்கு. எந்த இன்ஸ்பெக்டர் அங்க கைது பண்ண வந்தாரோ ஏர்போர்ட் மூர்த்திய, அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடிதான். ஏன்னு சொன்னா அந்த லிமிட் தான் வரும், அது டிஜிபி ஆபீஸ் லிமிட். அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி தான் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார். எங்கேயோ பின்னாடி நடந்தது கூட இல்லை, ஏதோ வீடியோ பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் தாக்குதல் நடந்தது. அவர் அடி வாங்கும் போதும் ஒரு காவல் அதிகாரி பார்த்துட்டு தான் இருந்தாரு. இல்ல எல்லாம் நானும் சொல்றேன், டிஜிபி ஆபீஸ் 1000 பேர் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நீதிமன்றத்துல நீதிபதி சொல்றதாமா, நீதிபதி முன்னாடி நம்ம நீதிமன்றத்துக்கு இங்க நீதிமன்றம்ன்றத அப்பா ஏன் வழக்கு போட்டீங்க, ஏன் கைது பண்ணீங்கன்னு அதுக்கு பதில் சொல்லுங்க. நீதிமன்றத்துல நீங்க ஏதோ புகார் சொல்லுங்க, நாங்க அதை உடைச்சிட்டு வெளியே வரோம், அது வேற விஷயம். ஆனா நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு காவல்துறைக்கு முன்னாடியே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காரு, தாக்குதல் நடத்தியவர்களை விட்டுட்டு நான் தாக்குதலுக்குள்ளான ஒரு நபரை கைது பண்ணி சிறையில் போறது நீதிக்கு உட்பட்ட செயலாது. நீதிக்கு உட்பட்டதா இல்லையான்னு சொல்லி நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? நீதிபதி தான் சொல்லணும்.
நீதிபதி மறுபடியும் நீதிபதி இருக்கிறாரு. ஆமா, நீதிபதி இருக்கிறார். நீதிபதி இல்லாம நீங்க யார்? நானும் எனக்கே தெரியுது அது ஏன்னா, தவறுன்னு இந்த தெரியுது. ஆட்டம் இன்னும் சார், கொஞ்ச நாள் தான் எனக்கும் உங்களுக்கு. தவறுன்னு தெரியுது இந்த சார். திமுக காரன், சார், இந்த திமுக கொஞ்சம் கூட்டணியில பொறுங்க, நீங்களா இருக்கக்கூடிய பேசாதீங்க. அதான் என்னையும் இந்த பேச திமுக விடுங்க. காரன், இந்த திமுக சார், இங்க கூட்டணியில பாருங்க, இருக்கக்கூடிய ஜால்ராக்கெல்லாம் இங்க கொஞ்ச நாள் தான் இந்த சும்மா இந்த atrocity இங்க எல்லாம் பாருங்க, உண்டு. மூர்த்தி மேல எனக்கு மேல மத்தவங்களுக்கு ஒன்றும் அந்த அன்பு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நான் அவர் மீது பற்றும் அன்பு கொண்டவன் தான். அவர் மேல போடப்பட்ட இந்த வழக்கு தவறான வழக்கானா தவறான வழக்குன்னு நான் சொல்லலாமே தவிர, அது நீதிபதி தான் தவறான வழக்குன்னு நீதி பரிமாலனம் பண்ணக்கூடியவர் தான் அதை சொல்ல இயலும். அதுதான் நான் சொல்றேன். நீங்க நீதிபதிக்கு நீங்க ரெக்கமெண்ட் இல்ல, இவங்க என்னத்துக்கு நமக்கு மண்ணாங்கட்டி நீதிபதி ரெக்கமெண்டேஷன் பண்ண போறாங்க? ஒரு கேஸை நீங்க போடுறீங்கன்னா நாங்க நீதிமன்றத்துல நாங்க முறையிட்டு நாங்க வெளியே வரோம், அது வேற விஷயம். புரியுதுங்களா? அது நீங்க எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்கன்ற நானு. நாங்க ஒண்ணு நீங்க கைது பண்ணது தவறு, சட்டவிரோதம்ன்ற நானு. அதுதான் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா அடிக்கடி மேடைகளில் பேசுவார். எப்படின்னு சொன்னீங்கன்னா, காயப்படுத்தியவனை விட்டுட்டு களிம்பு தடவனையை கைது பண்ணுவதா அப்படின்னு. எப்படின்னா, காயப்படுத்தவன் விட்டுட்டு இந்த மருந்து தடவுறாங்களா அவனை கைது பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த வேலை தான் இவங்க செஞ்சுருக்காங்க திமுக. ஐயா, நீங்க திமுக அரசு மீது பழிய போடாதீங்க. அப்ப திமுக அரசு மீது பழி போடணும், பாஜக அரசு மீது பழி போடணும். ஏங்க இல்ல பாஜக அரசு மீது பழி போட முடியும்? இங்க பாரு, இல்ல மத்திய அரசு மீது பழி போடலாங்க. ஒரு சாதாரண மத்திய பாஜக அரசு மிகப்பெரிய தவறு. இருங்க, இது ஒரு சாதாரண எது சாதாரண நிகழ்ச்சி? கைது பண்ணி சிறையில் அடைப்பது சாதாரண நிகழ்ச்சியா? ஒருத்தனை கைது பண்ணும்போது அவனுடைய குடும்பம் எந்த அளவுக்கு அல்லலுப்படுன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், என்னை போன்ற நபருக்கு நல்லா தெரியும். கைது பண்ணது சாதாரணமான நிகழ்ச்சியா? இங்க பாருங்க, இப்போ இரத்த காயம் பட்டதுனால தான் அவர் மீது கைது நடவடிக்கை. அதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இரத்த காயம் படல, அவனுக்கு தையல் போடல அப்படின்னு சொன்னா அடிதடியோட முடிஞ்சு மறுபடியும் லூஸ் மாதிரி மண்டை காயுதுமா? எனக்கு தூக்கி போட்டு போறமா நீங்க வர வச்சு பண்ணீங்க நீங்க? ரத்த காயம் ஒருத்தனை அடிச்சுக்கிறவங்க ரத்த காயம் வருது, டின்னர் சவுண்ட் போட்டா 75 கேஸ் போட்டு முடிக்கிறாங்களா இல்ல ஸ்டேஷன்ல? சார், அடிச்சு அவனுக்கு ரத்தம் வருது, இவனுக்கு ரத்தம் வருது. சார், இது பொலிட்டிக்கலா போகுது சார். அப்ப பொலிட்டிக்கலா போகுதுன்னா டின்னர் சவுண்ட் போடுவீங்களா நீங்க? அது கொலை முயற்சி வழக்கு போடுவீங்களா? கொலை முயற்சிக்கு யாருன்னா பேனா கத்தி எடுத்து சுத்துவானா டிஜிபி ஆபீஸாண்ட? சும்மா இங்க பாருங்க, நடக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. அதை எப்படி அதிலிருந்து நம்ம வெளியில வரணும், அதை எப்படி வழக்காடணும் அப்படிங்கிறத பத்தி ஏதாவது பேசுங்க. அதை அது நீங்க தேவையில்லைங்க. அதை பத்தி நீங்க என்ன பேசுறது? எங்களுக்கு இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, சட்ட வல்லுநர் இருக்காங்க, எல்லாமே அவங்கள வச்சு நாங்க பேசி அவரை வெளியே எப்படி எடுக்கணுமோ எடுப்போம் நாங்க. அது நீங்க ரெக்கமெண்டேஷனே பண்ணாதீங்க தயவு செய்து. திமுக காரங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டாலாம் ஏர்போர்ட் மூர்த்தியை வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் தெரியும் சார். நீங்க எவரு, எப்படிப்பட்டவரு? நீங்க தான் 22 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர். அதானே, அதுதான் சொல்றேன். அதனால சட்டம் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் அங்க போகலன்னு சொன்னா நம்ம ஏன் வழக்கறிஞர் போயிருப்பாங்க? அதுக்காக ரஹீம் அந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவான நபர்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா ஒருத்தர் கைது பண்ணப்பட்டாருன்னும் போது அவருக்கு நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த வழக்கறிஞர் வேலையை பார்ப்பாங்களா இல்லையா? இதுதானே நீதி. அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் போகிறாங்க, நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் போகிறாங்க. வழக்கறிஞர் அவர் ஒரு கட்சியில் இருக்கார், அவ்வளோதான். அதை பற்றி யாருங்க பிரச்சனை என்னங்க இருக்குது? யார் வேணாலும் போகலாங்க. வழக்கறிஞரை பற்றி பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் போகட்டும், யார் வேணாலும் நடத்தட்டும். அவருக்கு எங்கிட்டாவது நீதி கிடைக்கட்டும், வெளியில் வரட்டும். அவ்வளோதான் என்னுடைய. அது நீங்கள்லாம் ஆசி வழங்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஆமாம். என்னத்தை பார்ப்பீங்க? இல்லை, ஆசி வழங்காதீங்கன்றேன். நீங்கள்லாம் அவருக்கு ஆசி வழங்காதீங்க. வந்துட்டு வெளியே